அந்த வாழ்க்கை அனுபவத்தை ஒட்டித்தான் முகம்மது என்ற மனிதர் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து தெரிந்த விஷயங்களை கொண்டுதான் திருக்குர்ஆனை எழுதினார்கள் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? அப்படின்னா இந்த மாபெரும் பேரண்டம் ஒரு ஆற்றலிலிருந்து வந்தது என்பதும், அந்த ஆற்றல் இப்பொழுதும் விரிவடைந்து கொண்டிருப்பதால் தான் இந்த பேரண்டம் நிலைத்திருக்கிறது என்பதும் முகம்மது நபிக்கு எந்த வாழ்க்கை அனுபவத்திலிருந்து தெரிந்து கொண்டார் என்பதற்கு பதில் கூறுங்கள். டைம் இருக்கா? இது எக்ஸ்பேண்டிங் யூனிட்ஸ் போடுங்க. எக்ஸ்பேண்டிங் யூனிவர்சிட்டி எக்ஸ்பேன்ஷனை போடுங்க. இது எக்ஸ்பேன்ஷன் ஆகக்கூடிய டைமென்ஷன். ஒவ்வொரு செகண்ட்லையும் இந்த யூனிவர்ஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குது அப்படின்னு ஒவ்வொரு செகண்ட்லையும் அது போகக்கூடிய தூரத்தை காட்டுறது. இப்படி இந்த எக்ஸ்பேன்ஷன் எப்படி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நேற்று சொன்ன ஒரு தியரி, அந்த பிக் பேங் நடந்து ஒரு நிமிஷத்திற்குள்ள, அதாவது ஒரு வினாடிக்குள்ள, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒன்றுக்கு பின்னால 30 சைபர்கள் போட்டால் எவ்வளவு இலக்கமாகுமோ அது அந்த அளவுக்கு ஸ்பீடு. அதாவது ஒன்றுக்கு பின்னால 30 சைபர் போட்டால் என்னன்னு படிப்பீங்க, அந்த அளவுக்கு ஸ்பீடில் அது போயிருக்குது. வணக்கம் தோழர்களே. அதாவது கடைசியாக கேட்கப்பட்ட கேள்விக்கு முதலில் விளக்கம் சொல்லிவிடுவோம். அதாவது அந்த அதாவது நேற்று வந்த கேள்வி, அதாவது முடிந்து போன விஷயம் திரும்பி அதுலேருந்தே கேள்வி கேட்குறாங்க. அதாவது அந்த விரிவாக்கம் முன்னாடி அந்த விரிவாக்கம் ஒளியை விட மிஞ்சின வேகத்தில் இருந்ததுனால தான் அது அந்த விஷயம் மாறினதுனால தான் கடவுள் சக்தின்னு சொல்கிறீங்க. சரி, அது ஒரு ஆற்றல்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதை நீங்கள் கடவுள் சக்தின்னு சொல்கிறீங்க, நாங்கள் ஆற்றல்னு சொல்கிறோம். அதுக்கான காரணம் அதாவது எல்லையில்லா பிரபஞ்சம், அண்டம். அதில் நீங்கள் சாதாரண ரூமுகளில் ஏற்பட்ட வெடிப்பு கிடையாது. எல்லையில்லா, அதாவது விரிஞ்சு கொண்டு இருக்கிறதே 30,000 கோடி எல்லை இருக்கும் போது மிக விரிந்த பரவந்த அந்த அண்டவெளியில் ஏற்பட்ட அழுத்தத்தின் பேரில் ஏற்படும் போது மிகப்பெரிய பெருவெடிப்பு தான் ஏற்படும். அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்திலிருந்து ஏற்பட்டது தான் ஏன்னா எல்லையில்லா அண்டவெளி. பூமி வேணா இந்த பேனா மாதிரி ஒரு இடத்துல இந்த கை இருக்குது, இந்த கையை சுற்றி இருக்கிறது தான் வெளி. இந்த கை இதுக்கு முந்தி இல்லை, ஆனால் அந்த வெளி இதுக்கு முன்னாடிலேருந்து இருந்துச்சு, இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. வெளிக்கு வெளியில் என்ன இருக்குன்னு கேட்டே போக முடியாது. அப்போ வெளிக்கு வெளியில் என்ன இருக்கும்? 30 லட்சம் கோடி மைலுக்கு அப்புறம் இன்னொன்று இருக்குன்னு சொல்லுவீங்களா? அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கு? அப்போ அது கேள்வி விரிஞ்சுக்கிட்டே போகும். அப்பா வெளி எப்பயும் இருந்துச்சு. அந்த வெளியில் ஏற்பட்ட காரண காரியமெல்லாம் ஏற்பட்ட ஒரு அழுத்தம், அந்த அழுத்தத்தை தான் ஆற்றல்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த ஆற்றல் எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது அறிவியல் பூர்வமாக அதுக்கு எவ்வளோ சக்தி இருக்குங்கிறத நம்ம அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி அதை சொல்லிவிடலாம். அதே மாதிரி ஒளியை விட மிஞ்சின வேகத்தில் போகுதுன்னு அதே அறிவியல் தான் சொல்லுது. அப்போ ஒளியை விட மிஞ்ச முடியும் அறிவியல்னால. அந்த கருத்தையும் ஏற்றுக்க மாட்டீங்க, மிஞ்சினதுனால தானே போணுச்சு. அப்போ அது அறிவியல் தானே. அப்போ ஒன்று இருக்குது அந்த மாதிரி, அப்போ மிஞ்ச முடியும், அதையும் ஏற்றுக்கணும். அதுக்கான முதல் விளக்கம். அப்புறம் உலகத்தை மட்டும்தான் அவர் குரானில் படித்ததான் நான் படிச்சுட்டு இருக்கேன். இன்னும் மேற்கொண்டு விளக்கம் தான் கேட்டுப்போம். இந்த உலகத்தை பறந்து விரிச்சுக்கிட்டே பிறந்த பிரபஞ்சம். நேற்று யூனிவர்ஸ், நிறைய யூனிவர்ஸ்னு ஐயா சொன்னாங்க. அதில் நிறைய யூனிவர்ஸை படிச்சிருக்கேன். அந்த யூனிவர்ஸை நான் பறந்து விரிச்சுக்கிட்டே இருக்கேன்னா அவர் பர்டிகுலராக சொல்லலை, அனுமானத்தின் பேரில் சொல்லலாம். உலகத்தை தான் அவர் படைச்சதா சொல்லியிருக்காரு. அதுவும் பூமி மனிதன் வாழ்கிறதுக்காக நேரடியாக 3வது நாளே படைத்ததா, 2வது நாளே படைத்ததா சொல்லியிருக்கிறார். இது அவங்களே சொன்னாங்க ஒரு சமயத்தில், அதாவது எரிந்து கொண்டிருந்த பூமியிலிருந்து முதலையாக வரலன்னு பல கோடி வருஷம் எரிஞ்சுதுன்னு சொல்லி ஒரு இடத்துல சொன்னாங்க நேத்தி. அப்போ எரிஞ்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் சொல்லலையே. வானத்தையும் பூமியும் உருவாக்க நேரடியாக சொல்லிட்டீங்க. வானமும் பூமியும் எப்போ வந்துச்சு? உடனே 3 நாளில் வந்துச்சா? அதுக்கப்புறம் நீண்ட விவாதமாக போயிடும், அது வேண்டாம். அந்த கேள்விக்கு பதிலாக அவங்க திரும்பி மறு விளக்கம் சொல்லிட்டோம். அப்புறம் முரண்பாடுக்கு புது விளக்கம் சொல்கிறாங்க அவங்க. முரண்பாடுனா என்ன? அதாவது ஒரே விபச்சாரத்துக்கு, ஒரே மது அருந்துதலுக்கு உள்ள தண்டனை கால அவகாசத்தில் மாறுபடுது. அதை தான் சொல்றேன். ஒரே விபச்சாரத்துக்கு தானே புதுசு ஆண் விபச்சாரம் பெண் விபச்சாரம் நான் சொல்லிருக்கீங்க. ஒரே பெண் விபச்சாரம், அது ஆண் செஞ்சாலும் பெண் செஞ்சாலும் ஒரே. அதாவது அவங்க குழந்தைக்கு சொல்ல, குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குற விஷயம் இல்லை. 3 வயசுல குழந்தைக்கும் 25 வயசுல சாப்பிட்ற விஷயம் இல்லை. அதாவது யார் விபச்சாரம் பண்ணுவா, யார் மது அருந்துவா? பெரிய மனிதர்கள் பண்ணுவாங்க அந்த விஷயத்தை. அதாவது வயது வந்தவர்கள், அவர்களுக்கு ஒரு சட்டம் போதும். ஏன் குழந்தைகளுக்கு வேணா நீங்க சொல்லலாம் 3 வயசு குழந்தை 7 வயசு குழந்தைன்னு. வயது வந்தவர்களுக்கு ஏன் நீங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்களா? அந்த மாற்றம் மாதிரி அல்லாஹ்வுக்கு உட்பட்டது இல்லையா? 18 வயசுல அவங்க இவ்வளவு தூரம் யோசிப்பாங்களே, இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆளுமை அவர் கூட புகுத்தக்கூடாதா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இலை கூட
14:9 நினைக்கிறேன். அதை நான் வந்து பர்டிகுலராக ஒன்றும் சொல்கிறதுனா சொல்கிறேன். ஒரு இலை கூட என்னுடைய அனுமதி இல்லாமல் கீழே விழுவதில்லை. மரத்திலிருந்து ஒரு விதை வந்து காஞ்சிருக்கா ஈரமாக இருக்காங்கிற அளவுக்கு அல்லாஹ்வுக்கு மனிதன் மேலே ஆளுமை இருக்கிறதா சொல்கிறீங்க. அந்த அளவுக்கு வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு ஏன் 3 சட்டம் போடுறீங்க? முன்னாடி சொல்லுங்க. இப்படி நடக்கும்னு தெரியாதா? 18 வயசுல அடல்ட்ஸுக்கு தப்பு பண்ணாத, இதை செய்யாத, விபச்சாரம் பண்ணாத, பண்ணுனா இதான் சண்டம், திருடுனா கையை விட்டுனா அது நீங்கள் இப்போ திருடுனா இப்போ 3 மாதத்துக்கு முந்தி திருடுனா கையை விட்டு அதுக்கப்புறம் சுண்டு வரல விட்டு அப்படி மாற்றிக்கலையா? கையை விட்டுனா கையை விட்டு தானே, அதே மாதிரி தான் தண்டனை போடணும். ஏன் மாத்துறீங்க அப்புறம் சட்டத்தை? இது நிறைய முரண்பாடு. நிறைய ஒரு முன்னுக்கு அதாவது முன்னால் அருளப்பட்ட வசனம் பின்னர் வந்து அருளப்பட்ட வசனத்தை மாற்றி விட்டது நீங்களே சொல்கிறீங்க. முரண்பாடு இல்லையா அது? ஏன் மாத்துறீங்க? அதே குரானில் தானே சொல்லியிருக்கு. அது ஒரு வசனத்தோட சொல்கிறோம். அதாவது ஒரு இடத்துல வேதம் என்ன சொல்லியிருக்குன்னா, அதாவது நான் வந்து ஒரு விதத்தில் மறந்திருந்தாலோ இல்லது இந்த வசனத்தை மாற்றியிருந்தாலோ இதை விட சிறப்பான வசனம் வந்து அருளப்படுறதுக்கு தான் நாங்கள் வந்து அதை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் என்ன இது ஏன் தெளிவில்லாமல் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. நான் வந்து மதத்தை சாடுறதுக்கு வரலைங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குது. அது என்னோடய வேலையும் இல்லை. நான் இதுக்கப்புறம் இது என்னோட முதல் மேடை. சாதாரணமாக ஒரு பொது விவாதத்தில் நண்பர்கள் கூட எனக்கு நிறைய முஸ்லீம் நண்பர்கள் அவங்க கூட பண்ண வான்னா எவ்வளோ பெருசுக்கு வந்துருச்சு. அவங்க இங்கே தான் உட்காந்துருக்காரு, ஹாஜி முகமதுன்னு. அவர் நண்பர்களோட வாதம் பண்ணும்போது என்னை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. நான் உங்களுக்கு நான் இப்போ உங்களை பார்த்து பேசுகிறது கூட எனக்கு ஒரு இதாக இருக்குன்னா நான் வந்து ஏதோ எதிரான கருத்து சொல்லிகிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. எனக்கு நான் படித்த நிறைய புத்தகத்தில் குரானும் ஒன்று, அதில் எனக்கு முரண்பாடு இருக்குது. முரண்பாடு அதை தான் நான் திரும்பி தெளிவுபடுத்திக்க தான் வந்திருக்கேன். நான் முரண்பாடு இருக்குது. அதை வந்து நீங்கள் உங்களோட மார்க்கத்தின் அடிப்படையில் மட்டும் எனக்கு விளக்கக்கூடாது, மனிதனை அடிப்படையில் விளக்கணும். நான் அதை புரிஞ்சிக்கணும். நீங்கள் திரும்பி நீங்கள் ஒரு குழுவாக இருங்க. அதுதான் மனிதருக்கு தேவை. குழுவாக தான் வாழ்ந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தவனும் உணவு தேட வரும்போது குழுவாக தான் வந்தால் இப்படி ஒவ்வொரு நம்ம அதில் வந்து முரண்பாடே இல்லை. மனிதநேயம் தான். நம்ம எல்லாரும் சிறப்பாக வாழணும். அதற்கு வந்த விஷயத்தில் நம்ம வந்து எல்லாரும் ஒரே எனக்கு புரிந்து கொள்ள இருக்கணும், மாற்றக்கூடாது. நான் வந்து கடவுள் சிந்தனைங்கிறத நான் கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் கடவுள் சிந்தனை எல்லாத்துக்கும் தாண்டின ஒரு விஷயமா. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு எப்படி மனுஷன் மாறுவான், எல்லாத்துக்கும் சேர்ந்துன ஒரு விஷயமா இருக்கணும். அப்போ வந்து மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. அடிமை விஷயத்துலையும் சரி, மற்ற நிறைய விஷயங்கள் முரண்பாடு படிக்க முரண்பாடாகவே இருக்குது. அதை தான் நான் சொல்கிறேன். அப்புறம் முதல் அந்த விஷயத்தில் தேனிக்கு திரும்பி எதை சொன்னாங்க, அதாவது நீங்கள் அந்த மனிதன் வந்து சொல்லியிருக்கிற அந்த ஒரு விஷயமாக தான் அதை நான் திரும்பி சொல்ல வரலாம். அதாவது உடனே மறுத்துட்டேன். நேற்று வந்து 1.5 மணி நேரம் வச்ச விவாதத்தை அவங்க 1 நிமிடத்தில் மறுக்கலாம். இதெல்லாம் கிராஃபிக்ஸு, நீங்கள் வந்து அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. மனுஷன் வந்து குரங்களே வந்தால் திரும்பி குரங்க மனுஷலே வந்தமே நம்ம பண்ணலான்னு சொல்லி அவங்க வந்து 1900 அந்த ஹெலன் டார்வினோ ஒருத்தர் இதுக்கு முந்தைய டார்வினுக்கு முன்னாடி இருந்த 1959 வருஷத்தில் இருக்கிற ஆதாரத்தை வச்சு சொல்லும் போது 2009 நவீன ஜீனோம் டெக்னாலஜி வரைக்கும் வச்சு சொல்லி ஆராய்ச்சியை இதை நான் என்ன சொன்னேன்னா குறுக்கால ஏதோ கோபமாக சொன்னதாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னா இதை வந்து நீங்கள் இதை ஆதாரம் போயின்னா உச்சநீதிமன்றத்தை வழக்கு தொடுங்க. நாங்கள் வந்து எங்கேருந்து எடுத்தோம், நெட்டில் அந்த எந்த விஞ்ஞானி நிரூபிச்சுக்கா நாங்கள் அவர் மேலே வழக்கு தொடுக்கிறோம். எங்களோட அறிவியல் முட்டாளாக்குனதுக்காக அவர் மேலே கேஸ் போடுவோம். அதுதானே உண்மையான வாதமாக இருக்க முடியும். ஒரே நிமிஷத்தில் திரும்பி பார்க்காம மறுக்கிறது எப்படி அறிவியலாக இருக்க முடியும்? நான் வாதத்துக்கு வெளியில் போயிருந்தாலும் நேற்று வாதத்தை இன்றைக்கி நீங்கள் சொன்னதுனால தான் நானும் போகிற மாதிரி இருக்குது. நம்ம வந்து பெருவெடிப்புன்னா அந்த ஒரே விஷயத்தில் இருந்து கடவுளை நீங்கள் அப்போனா ஒரு இடத்துல ஒரு புக்கை வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போனா அப்படி தானே? இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு எந்த உதாரணத்தை வச்சு கண்டுபிடிச்சிங்க சொன்னீங்க? ஏன் நிரூபிக்கலை இதுக்கு முன்னாடி? அதே ஒரு அந்த ஸ்டீஃபன் ஹக்கின்ஸ் தான் அவங்க நிரூபிச்சு காமிச்சிருக்காரு. அப்போனா அதுக்கு முன்னாடி நீங்கள் கடவுள் உங்களுக்கு யாருன்னு தெரியல. அப்போனா ஸ்டீஃபன் ஹக்கின்ஸ் சொன்ன அந்த பெருவெடிப்பு தான் கடவுள். அந்த ஒரே சூழ்ந்த அழுத்தம் தான் கடவுளா? சூழ்ந்தழுத்தம் மட்டும்தான் கடவுள்னா அது என்ன விஷயம்? அது நான் வந்து அதை அழுத்தம்னு சொல்கிறேன். அதை நீங்கள் அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி பண்ண விரும்புகிறேன். அந்த அழுத்தத்தை காமிங்க, அதை தான் கடவுள்னு ஒத்துப்போம். அப்படி ஒன்று உங்களால் செய்ய முடியுமா? அப்போ உங்களுக்கு செய்ய முடியலன்னா நீங்கள் கடவுள் இல்லைன்னு தானே சொல்லுவீங்க. கடவுளை நீங்கள் மறுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். கடவுள் நீங்கள் எப்போனா ஜெயிச்சிட்டீங்களா அந்த கருத்தில்? வேறு விதமான எந்த விதமான ஆதாரத்தை எடுத்து வச்சிங்க. நான் வந்து கேட்டதுக்கு அந்த டைனோசர் காலத்தை பற்றி நேற்று சொல்லவே இல்லை. டைனோசர் மனிதனுக்கு முந்தைய வாழ்ந்த டைனோசர் எதுக்காக உருவாக்கப்பட்டது? மனிதனுக்காக தான் இந்த உலகம் உருவாக்கப்பட்டதுன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. ஆதாரபூர்வமாக நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு, குரான்லேயே சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஏன் அப்போ வந்து டைனோசர் இருந்துச்சு? மனிதனுக்காகவே தான் உலகப்பட்டதுக்கு முன்னாடியே ஏன் அதை உலக விடணும்? அதுக்கு விளக்கம் சொல்லவே இல்லையே. இப்படி முரண்பாடுகளுக்கு மொத்த குவியல் தான். அதே மாதிரி அறிவியல் வளர்ந்த காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு அறிவு தான் அது. சிறப்பான ஒரு கடவுளோட தூதுகிட்ட தான் அதை சொல்லணுங்கிற அதாவது முதல் கேள்விக்கான விளக்கம். அதாவது ஒரு தேனீக்கில் இருந்து வந்திருக்க தேனுக்கு வந்து
ஒரு சிறப்பான அறிவு இருக்கிறதல்ல. நிச்சயமாக அது தேன், அதாவது வெறுமனே உறிஞ்சினதை மட்டும் எடுத்து வச்சா வீணா போயிடும்னு தெரியும். அதை உறிஞ்சி உள்ளே போய் அதுக்கு கெமிக்கல்லாம் வரும்போது தனித்தனியான உள்ள கோர்வைகள் நடக்குங்கிறத நீங்கள் அடிவேலேருந்து நீங்கள் எப்படியோ சொல்லியிருக்கலாம். அதை இது ஒரு அதாவது நேரடியாக அல்லாஹ் தான் சொன்னாருங்கிறதுக்கான இது இல்லை. அப்புறம் நேற்று கேட்கப்படும் போது அது நேரடியாக எப்படி சொன்னார், உருவம் இருக்கான்னு கேட்கறதுக்கு அதுக்கும் நேற்று சொல்லவே இல்லையே. ஓகே ஐயா, அடுத்தது. இப்போது தேனி படத்தை போட்டு காமிச்சாங்க. அதுக்கு 2 வயிறு இருக்குது. இதை முன்னாடியே குரானில் சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம், அதை மறுக்கலை. அப்படி இருந்ததுன்னா மகிழ்ச்சி. ஏன்னா எந்த ஒரு மதத்தோட நூல் எடுத்தீங்கன்னா அங்கங்கே இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இப்போ ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமன் ஒரு அம்பை விட்டானா ஒரே செகண்டில் 1,00,000 இலையை பொத்துக்கிட்டு திரும்ப அந்த அம்பு அவன்கிட்ட வந்ததுன்னு இருக்குது ராவணனை கொல்லும்போது. அதுக்கு என்னடான்னு கேட்டால் ஏதோ பச்சளை மூலிகையாக அந்த அம்பு முனையில் கட்டியிருந்தான். அது திரும்ப அவன்கிட்ட வரத்துக்கு இன்னொரு மூலிகை அவன் வில்லில் கட்டியிருந்தான். விட்டான்னா ஒரே செகண்டில் 1,00,000. இப்போ நீங்கள் சொல்கிறது அறிவியல் பூர்வமாக இருக்குது. தேனி இருக்குங்கிறது ஃபோட்டோவோட காமிச்சிட்டீங்க. அதை ராம செஞ்சதுக்கு காமிக்க முடியாது. அதை இங்கே சொல்ல வேண காரணம் ஒன்று இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். அப்போ அந்த அம்பு அவன்கிட்ட திரும்ப வந்தது. ஒரே அம்பை அவன் திரும்ப திரும்ப பயன்படுத்திகிட்டு இருந்தான் அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ரேடார்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். ஒரு ஆகாய விமானம் பறக்குதுன்னு சொன்னால் 400 கிலோமீட்டர்லேருந்து 700 கிலோமீட்டர் ஸ்பீடில் பறக்கும். அந்த ஆகாய விமானத்தை நீங்கள் எங்கேயாவது சுடுறீங்கன்னா அது ஒரு 30,000-40,000 அடி மேலே போயிட்டு இருக்கும்போது நீங்கள் குறி வைக்கும்போது அந்த ஆகாய விமானம் அங்கே போயிட்டுருக்கும் குண்டு போகும்போது. அப்போது அந்த ஆகாய விமானத்தை பின்தொடர்ந்து போய் அந்த குண்டு அது தாக்குற மாதிரி இப்போ கண்டுபிடிச்சிருக்கான். இப்போ அதனால தான் விமானத்தையோ ராக்கெட்டையோ சாதாரணமாக வெடிகுண்டு வச்சு வெடிக்கிறான்னு சொன்னால் அது எத்தனை கிலோமீட்டரில் போகுது ஒரு உத்தேச கணக்கு பண்ணி அங்கே வரும்போது இங்கே விடுவான் குண்டை. இது கிராஸ் பண்ணும்போது கிட்டக்க ஒரு 10 கிலோமீட்டர் இருந்தால் கூட அந்த ராக்கெட்டில் போய் அது ஒட்டிக்கிற மாதிரி, அதாவது காந்தம் இரும்பில் ஒட்டுற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கான். இவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா எங்கள் ராமன் அப்போவே அம்புல அந்த மருந்தை கட்டிவிட்டான், அதை தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்கிறான். அப்போது ஒரு போக்கிரித்தனமான ஒரு கதையை இன்றைக்கி இருக்கிற அது குண்டை வெடிக்கிறதுங்கிறது நமக்கு அது உடன்பாடு கிடையாது. ஒரு தேவையில்லாத கண்டுபிடிப்புன்னு கொடுத்துடலாம். அது நிறையா இருக்கும். ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு கொலையும் பண்ணலாம், பழமும் நறுக்கலாம். அது மாதிரி ஒரு ஆகாய விமானத்தை தாக்கிறத எங்கள் ராமன் அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கிற. அது மாதிரி இப்போ குரானில் இப்போ நாளைக்கு வேணால் அந்த தேனிக்கு 3 வயிறுன்னு கூட விஞ்ஞானம் நிரூபிக்கலாம். அப்போ இதில் நீங்கள் குரானில் 3 வயிறு இருக்குது தேனிக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த சப்ஜெக்டே நம்ம விட்டுருவோம், வேற ஒன்று எடுப்போம். அன்னைக்கு செல்ஃபோனை கூட சின்னதாக ஒன்று வந்துடும், அது இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு. அதனால அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கிறத விட்டுட்டு இப்போ ஐயா சொன்ன மாதிரி மனித நேயம் அதில் எவ்வளவு இருக்குது, இன்னைக்கு நடைமுறைக்கு அது ஒத்து வருமா, இன்னைக்கு அதை ஏற்றுக்கொண்டவர்கள் அதுபடி பின்பற்றி நடக்கிறார்களா, இதுதான் எங்களுடைய கேள்வி. இன்னைக்கு அவங்கவுங்க மத நூலெல்லாம் ஏற்றுக்கிட்டா எல்லா மத நூலும் என்ன சொல்லுதுன்னா நல்ல கருத்தை தான் சொல்லுது. அன்பா இருக்கணும், திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவன் பொருளை கொள்ளையடிக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் இன்னைக்கு ஜெயிலில் பார்த்தீங்கன்னா எல்லா மதத்துக்காரங்களும் சிறையில் அடைக்கப்பட்டு தான் இருக்காங்க, இந்த மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லா மதமும். அப்போ இது ஒரு ஒப்புக்கு இந்த படிக்கிறதுன்னு ஒரு பழக்கம் வச்சுட்டு இருக்காங்களே தவிர அதை நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது. இன்னைக்கு இந்த இந்து மத நூல்படி எங்களால் நடக்க முடியாது. ஏன்னா அது காட்டு மிராண்டி காலத்தில் தயாரிக்கப்பட்டது. இன்னைக்கு எல்லாம் நான் என் மத நூலை படித்து நான் அது வழியில் தான் நல்வழியில் போகிறேன்னு சொன்னால் உலகம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகத்துக்கு வேலை கிடையாது. அப்புறம் ஏன் இவ்வளவு கொள்ளை, கொலை, திருட்டு, பொய், பித்தலாட்டம்லாம் யாரால் வருது? இந்த நூல்களை படிக்காதவங்களால வருதா? இப்போ படிக்காதவங்கன்னா நாங்கள் தான், எங்களால் வருதா? நாங்கள் தான் எல்லாம் செய்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோழர்களே எல்லா மக்களும் செய்துட்டு தான் இருக்காங்க. தவறுங்கிறது தெரிஞ்சோ தெரியாமலையோ பேராசைப்பட்டு குடும்பத்துக்காகவும் சுயநலத்தாகவும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ இந்த நூலை படிக்கிறது ஒரு பேருக்கு தான், ஒப்புக்கு. காலையில் எழுந்திரிச்சு ஏதோ பூஜையை கழுகிட்டு ஏதோ சாமியை கும்பிடுற மாதிரி அந்த குரானையோ பைபிளையோ ராமாயணத்தையோ படிக்கிறதுல ஒரு ஃபார்மாலிட்டியாக வச்சுருக்காங்களே தவிர உங்கள் குரானில் எழுதப்பட்டபடி நீங்கள் எத்தனை இஸ்லாமியர் வாழ்கிறாங்க நீங்கள் தயவுசெய்து சிந்தனை பண்ணி பாருங்கள். இந்த சென்னையில் மட்டும் எத்தனை பேர் இருக்கீங்க? அந்த ஹால் பத்துமா? வந்திருந்தாங்கன்னா அவங்கவுங்க கடையை திறந்துக்கிட்டு வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ அவங்க எங்கள் ஆளுங்க இருக்காங்களா அது மாதிரி, இவங்களுக்கு என்னடா வேற வேலை இல்லைன்ட்டு அவன் அந்த காகிதத்தில் ஒரு சாமிக்கு ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டு சூடத்தை காமிச்சிக்கிட்டு வட்டி கடை திராசுலேருந்து பட்டை அடிச்சிருப்பான். திராசுலேருந்து பட்டை, பட்டை நிலப்படிக்கு பட்டை, கதவுக்கு பட்டை, கல்லாப்பட்டிக்கு பட்டை.
பேசணும். அப்போ நாங்கள் பேசும்போது தான் அது வந்து எடுபடுமே தவிர ஒரு சாராரை வச்சுக்கிட்டு பேசுறதுங்கிறது ஏதாவது பேசும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் மனசு புண்படுத்துகிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு கடவுள் மறுப்பு, மத மறுப்பு. அதில் நாங்கள் பேசும்போது நீங்கள் தான் அதிகமாக இருக்கீங்க. அதனால் உங்களை குறிப்பிட்டு பேசுகிறதா தயவு செய்து திரும்ப திரும்ப நினச்சிக்க வேணாம். எந்த இப்போ பாதிரியார் எத்தனை பேர் தெரியுங்க ஜெயிலில் இருக்காரு? இந்த பாருங்கள், இப்போ திருநெல்வேலியில் 2 மாதம் முன்னாடி தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. செய்யக்கூடாத ஒரு பெரிய தவறை செஞ்சு அவரை விலங்கு போட்டு இழுத்துட்டு போனாங்க. அது மாதிரி எல்லாம் இந்த இப்போ சங்கராச்சாரிய 60 நாள் போய் கம்பி எண்ணிட்டு வரலையா, இந்து மத தலைவன் சொல்லிட்டு நான் பெரிய யோகியன்னு சொல்லிட்டு, அதனால அவங்களுக்கும் ஒழுக்கத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, சும்மா போதிக்கிறதோட சரி. அதனால உண்மை என்னங்கிறது நீங்கள் தான் சிந்திக்கணும். ஏன்னா இது வந்து மூளையில் போடப்பட்ட விலங்கு. உங்கள் கையிலையோ காலிலையோ விலங்கு போட்டிருந்தா அதை நாங்கள் அவுத்து விட்டுறலாம். இது உங்கள் மூளையில் மத விலங்குங்கிறது மூளையில் போடப்பட்டது, மூட நம்பிக்கைங்கிறது மூளையில் போடப்பட்டது. அது நீங்களாக சிந்திச்சாதான் அவுக்க முடியுமே தவிர உங்கள் மண்டைக்குள்ளே கையை விட்டு நாங்கள் அவுக்க முடியாது. இந்த ஐயா பேசுவாங்க. என்னுடைய வாதத்துக்கு முதல்ல அவர் பதில் சொன்னார். இறைவன் இருக்கின்றானா என்ற தலைப்பிலே நாங்கள் பேச வந்தோம். குர்ஆன் இறைவன் செய்ததா என்ற தலைப்பிலே பேசும்படி எங்களை அழைக்கவில்லை. அதை நான் முதல்ல இறைவன் செய்தது அப்படி தள்ள அங்கே போர்டு போட்டிருக்காங்க, 3 பாயிண்ட் தான் சரி 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 இருக்கலாம். ஆக நாங்கள் இறைவனை மறுப்பதற்கு தான் வந்தோம், முக்கியமாக வந்தது நாங்கள் அதுக்கு தான். ரெண்டாவது, இப்போ பிக் பேங் தியரி பற்றி ஐயா சொன்னார். பிறகு இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருக்குரான் மட்டுமல்ல வேதங்கள் கூட என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டால் இது எங்களுடைய வேதத்திலே ஏற்கனவே சொல்லியிருக்கிறது என்று நிறைய பேசியிருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் ஆதாரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி தான் உங்களுடைய இந்த வேதத்தில் அறிவியல் தொடர்பான செய்திகள் இருக்கின்றன என்று நீங்கள் சொல்லுவதன் மூலமாக அந்த வேதத்துக்கு மதிப்பை சேர்க்கிறீர்கள். ஆனால் இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் திருக்குரான் தோன்றுவதற்கு முன்னாலே வேறு வடிவங்களிலே இருந்தது என்று நம்ம சொல்ல முடியும். இப்போ ராமாயணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் புஷ்ப விமானம்னு ஒன்று சொல்கிறான். கண்ணதாசன் பாடுவார், பறவையை கண்டான் விமானம் படைத்தான் சொல்லுவார். ஆக இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் இந்த டெலிபதின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஒருவர் மனதை மற்றொருவர் அறிவது. அதுக்கும் வந்தாச்சு, இப்போ அறிவியலில் வழி வந்தாச்சு. இப்படி அறிவியல் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த அறிவியல் முன்னேற்றங்கள் எல்லாம் எங்களுடைய வேதங்களிலே இருக்கிறது என்று சொல்லுவதன் மூலமாக உங்கள் வேதத்துக்கு பெருமை சேர்க்கிறீர்கள். ஆனாலும் உங்களுடைய வேதம் 1400 வருடங்களுக்கு முன்னால் தான் எழுதப்பட்டது. அதற்கு முன்னாலேயே ராமாயணம் இருக்கிறது, அதற்கு முன்னாலேயே மகாபாரதம் இருக்கிறது, அதற்கு முன்னாலேயே பல்வேறு விதமான புராணங்கள் எல்லாம் இருக்கின்றன. புராணங்கள் எல்லாம் வரலாறு என்று நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். ஆனால் புராணங்கள் வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. இன்னும் சரியாக சொல்ல போனால் இந்த பிக் பேங் தியரி பற்றி குர்ஆன் சொல்லுவதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். 1380 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்டது. ஆனால் 2500 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட பரிபாடலில் இதே பிக் பேங் தியரி சொல்லியிருக்கிறாங்க. நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. ஆக நாங்கள் எங்களுடைய வாதம் என்ன என்று சொன்னால், ஏற்கனவே உள்ளவைகளை எல்லாம் இதுக்கு பின்னால் வந்தது, உங்களுடைய வேதம் பின்னால் வந்தது என்பதால் முன்னால் வந்த அறிவியல்களை உங்களுடைய வேதத்திலே ஏற்றுக் கொண்டிருந்தால் அதில் வேப்பு இருக்க முடியாது அல்லவா? அதுதான் எங்களுடைய வாதம். இங்கே அதாவது இந்த அவையிலே திருக்குர்ஆன் இறை வேதமா என்று கேட்கப்பட்ட கேள்வி இது. இறை வேதம்தான் என்று நீங்கள் ஆணித்தனமாக சொல்ல வேண்டும். ஒரு இறை வேதம் என்று இருக்க வேண்டுமானால் நேற்று அல்ல,
இன்று மட்டுமல்ல நாளையும் அது. அதாவது இந்த பிரபஞ்சம் அழியும் வரை இறை வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் முன்னதாகவே சொல்லப்பட்டிருக்க வேண்டும். முன்பு ஒன்று, அதாவது முன்னாடி 1400 வருடங்களுக்கு முன்பு சொல்லப்பட்ட ஒரு விஷயம், அப்போது வந்த நபிகளுக்கு அறிவு எப்படி எட்டப்பட்டதோ அந்த அறிவுக்கு உட்பட்டு தான் அந்த கருத்தை நாங்கள் சொல்கிறோம், சொல்லி இருக்கிறார்கள் என்று சகோதரர் ஆரம்பத்தில் சொல்லி இருந்தார். ஆனால் இப்போது நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. இந்த நிறைய மாற்றங்களை அதில் அந்த திருக்குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? அப்படியானால் அது எப்படி இறை நூலாக இருக்க முடியும்? இறைவன் இருக்கிறான் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்றால், அதே போல திருக்குர்ஆன் இறை நூல், இறை வேதம் தான் என்று நிச்சயமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அது கடைசி வரை கடைபிடிக்க வேண்டும். இந்த கடைபிடித்தல் தன்மை மாற்றி மாற்றி கருத்துக்களை, பரிமாற்றங்களை இடையில் ஒன்று விட்டு கடைசியில் ஒன்று விட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய வரவை விட்டு, இப்ப தேனியை வச்சு நீங்க பேசுனீங்க. ஓகே, தேனியில அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் சொல்லிட்டா அடுத்து வரக்கூடிய சப்ஜெக்டுகள்லாம் இருக்கு இல்லையா, அடுத்தடுத்து ஆரம்பிச்சு அடுத்த முடிவுகள்ல வரும்போது அப்ப கடைசி எல்லைக்கு உட்பட்ட அனைத்து விஷயங்களையும் அந்த இறைவேதத்தில் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கணும். ஏன் அது சொல்லப்படல? அப்ப அங்க முரண்பாடுகள் இல்லை என்று ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் தானே? அன்புள்ள சகோதரர்களே, அதாவது இப்போ 3 சகோதரர்களும் சேர்ந்து 4 பேரும் சேர்ந்து சில பதில்களை சொல்லியிருக்கிறாங்க. முதலாவது இப்போ கடைசியாக கேட்ட கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி என்னங்கிறத அவங்க விளங்கலை. என்ன கேட்டோம்னா, இந்த பிரபஞ்சத்தை நாம் விரிவடைய செய்து கொண்டே இருக்கிறோம், இது எப்படி அன்றைக்கு முகமது நபியுடைய அனுபவத்தோடு சொல்ல முடியும்? அது மட்டும் தான் கேள்வி. அது பிக் பேங் தியரியோ அதனுடைய தத்துவங்களோ கேள்வி இல்லை, அதுக்குள்ளே போக தேவையில்லை. கேள்வி என்னன்னு கேட்டால், அன்றைக்கு இருந்த அறிவை கொண்டு இந்த பிரபஞ்சம் இந்த யூனிவர்ஸ் விரிவடை செய்து கொண்டே இருக்கிறோம், கடவுள் பேசுகிற மாதிரி இது வருது. இப்போ நம்ம கேள்வி என்னன்னு கேட்டால், இதை அன்றைக்கு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு பதில் சொல்லாமல் வெற்றிவேந்தன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த பிக் பேங் தியரிக்குள்ளே போய் அதுக்குள்ளே போய் வேறு விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கிறார். அதல்ல கேள்வி. இன்றைக்கு தலைப்பில் அது கேள்வி இல்லை, நாங்கள் தலைப்பு தாண்டி போகவே மாட்டோம். இன்னைக்கு தலைப்பு என்னன்னு கேட்டால், இதை எப்படி முகம்மதுக்கு எப்படி அன்றைக்கு சொல்ல இயலும், அது மட்டும்தான் கேள்வி. முகம்மதுக்கு சொல்ல இயலும்னா அது எப்படி நீங்கள் தலைப்பில் எழுதியிருக்கிறீங்க? அவருடைய அனுபவ அறிவில் அறிந்ததை அவர் எழுதி வைத்துக் கொண்டாருங்கிறீங்க. இதை அறிவதற்கு உரிய அனுபவ அறிவு என்ன? இது கேள்வி. இதுக்கு அவங்க சரியாக ஆன்சர் பண்ணலை. அடுத்து என்னன்னு கேட்டால், ஐயா அவங்க கூட சொல்லுமே என்ன செஞ்சாங்கன்னா, இதுக்கு ஆன்சர் இது மாதிரி ராமாயணத்தில் சொல்கிறாங்க, இப்போ பகவத்கீதைலாம் சொல்லித்தான் இருக்கிறாங்க அப்படின்ற பொதுவாக சொல்கிறாங்க. அப்போ ராமாயணத்திலையும் பகவத்கீதையிலையும் சொன்னதை அந்த ஐயாவும் சொன்னாங்க. 2 ஐயாவும் என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு இருக்குத்தனமாக எழுதியிருக்கிறான், இது தெளிவாக இருக்குன்னு அவர் சொல்லிட்டாரு. தேனி விஷயம் தெளிவான வார்த்தைகளால் இருக்கிறது. அதாவது புஷ்பக விமானம் என்கிறதை வைத்துக்கொண்டு விமானத்தை நிரூபிக்க இயலுமா? அது ஒருத்தருக்கு அற்புதமாக நிகழ்ந்த சம்பவமாக சொல்லப்படுகிறது. இது தேனின்னு நீங்க கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிற தேனியில இப்படி இருக்குதுன்னு சொல்லுது, நீங்க போய் அந்த தேனியை பார்க்குறீங்க. இந்த மாதிரி பகவத்கீதையில் ராமாயணத்தில் இருக்குதா? அவன் சில சம்பந்தம் இல்லை, துண்ணூறு போடுறது கூட ஒரு தத்துவம் சொல்லுவான், நீரெல்லாம் உறிஞ்சிருமா. அதெல்லாம் இவங்க சொல்லக்கூடிய தத்துவம் பொருந்தாதுன்னு நீங்களே பதில் சொல்லிட்டு போயிடுறீங்க. அந்த மாதிரி இதுக்கும் சொல்லுங்க பதில். அவர்கள் சொல்லும்போது ராமாயணத்தில் அறிவியல் இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு எப்படி நீங்கள் ஒரு ஆன்சர் அங்கே சொல்லி பொய்ன்னு சொல்வீர்களோ, பகவத்கீதையில் இந்த விஞ்ஞானம் இருக்குன்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் பொய்ன்னு எப்படி மேடை போட்டு நீங்கள் பேசுனா கேட்டிருக்கிறோம், அந்த மாதிரி சொல்வீர்களோ, இது பொய், இது என்ன பெரிய விஷயம்னு சொல்லணும்ல. அதுதான் நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலா. அவன் தப்பா சொல்றதை கொண்டாந்து சரியா சொல்றதோட மேட்ச் பண்றது என்ன நியாயம்?